அன்பிற்கினிய ஆசிரியர்களே, உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு முக்கியமான தகவல் ஒண்ணு இருக்கு. அத குடுக்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு 90% அட்லீஸ்ட் சரியான தகவல குடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில தான் நாங்க செய்திகள கலெக்ட் பண்றோம். உங்களுக்கு தகவல் சமயத்துல குடுக்கும் பொழுது, அது சம்பந்தமான உடனே மாற்று தகவல் கிடைச்சுச்சுன்னா, நாங்க அதையுமே உங்களுக்கு குடுக்குறோம். அதனால நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேண்டாம். நாங்க உங்களுக்கு சரியான ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல்கள மட்டுமே குடுக்க முயற்சி பண்றோம். தொடர்ந்து அப்படிதான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து அதுக்காக நீங்க ஆதரவு குடுக்குறீங்க, ஃபாலோ பண்றீங்க. வேணுன்ற தகவல உரிமையோட கேட்குறீங்க கமெண்ட்ஸ்ல. அத நாங்க திரும்பவும் குடுக்குறோம் தான். ஸோ தொடர்ந்து ஆதரவு அளிங்க. டிஎன்பிஎஸ்சி, தமிழ்நாடு டெட் எக்ஸாம் இது எல்லாத்துக்கும் தேவையான மெட்டீரியல்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோ வடிவுல நம்மளோட சேனல்ல எக்கச்சக்கமா இருக்கு. நெறைய குடுத்துருக்கோம். இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்க்காக அவ்ளோ வீடியோஸ் குடுத்துருந்தோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப் குடுத்துருந்தோம். அவ்ளோ பேர் இத யூஸ் பண்ணீங்க. எங்களுக்கு சந்தோஷம் தான். தொடர்ந்து நீங்க அத வாட்ச் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் என்ன எக்ஸாம்ன்ற ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லாம இருக்கிற இந்த டைம்ல கேப் விடாம தொடர்ந்து படிங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். இப்போ இந்த வீடியோல என்ன செய்தி கொடுக்க வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த ஆய்வு. ஓய்வு பெறும் வயதை உயர்த்துவதால் ஓய்வூதிய செலவு குறையும் என கருத்து. ஸோ அரசு ஊழியர்கள் பொதுவாவே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையில சில பிரிவுகள் இவங்க எல்லாம், அப்புறம் உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் இவங்க எல்லாருக்குமே ஓய்வு பெறும் வயதை வருவதற்கு தமிழ்நாட்டுல அது 62ஆ உயர்த்துறதுக்கான பூர்வாங்க ஆய்வு அண்ட் அது சம்பந்தமான ஆலோசனைகள், ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ்நாடு அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் ஓய்வு பெறும் வயதை 62ஆக உயர்த்த ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியரின் ஓய்வூதிய பலன்கள், அதாவது ஓய்வூதிய பலன்களை கொடுக்கணும் இல்லையா, அது கொஞ்சம் இப்போ நிதி நிலைமை கொஞ்சம் நஷ்டமா இருக்கிறதுனால 2 இயர்ஸ்க்கு தள்ளி வைக்கலான்றதுனால தான் மேற்கொண்டு 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண அலோவ் பண்றது. இது பொதுவாக பல இடங்கள்ல அரசுகள் கையாளக்கூடிய ஒரு வழிமுறைகள் தான். ஏன் இந்த ஆய்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வூதியத்திற்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கோடி செலவாகிறது. நிதிச்சுமையை குறைப்பதற்காக இது மாதிரி செய்யறதா சொல்றாங்க. என்ன மாற்றம் செய்ய திட்டம்னு பார்த்தீங்கன்னா, தற்போது 60 வயது வரை உள்ள அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர்களின் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்த ஆலோசனை நடைபெறுகிறது. அது மாதிரி புதிய நியமனங்களையும் படிப்படியாக மாற்றம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இது யாருக்கு பொருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து அரசு துறை ஊழியர்கள், ஆசிரியர்கள், கல்வித்துறை, காவல்துறை மற்றும் கல்வித்துறை, காவல்துறையில சில பிரிவுகள் மட்டும் பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா, மக்கள் நலனுக்கும் அரசுகளின் எதிர்கால பாதுகாப்பும் கருத்தில் கொண்டு அனைத்து விளைவுகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. ஊழியர் சங்கங்களுடன் ஆலோசனை நடத்தப்படும் என அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான அறிவிப்பு கூட விரைவில் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ 60 வயதுன்றது 62 வயதா மாற்றலாம் அப்படின்னு சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறதா நமக்கு தகவல் கிடைச்சிட்டே இருந்தது. இப்போ பத்திரிகை செய்தியாகவே நமக்கு கிடைச்சிருக்கு. ரைட், பார்க்கலாம் இதில் மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி. அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, அரசு ஊழியர்களே, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகின்ற செய்திகளை அடிக்கடி உங்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் சரியான விஷயமா கொண்டு சேர்க்க முயற்சி பண்ணுறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.